இனி ஒரு பட்டாசாலை விபத்து கூட நடக்கக்கூடாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விருதுநகரில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலைகள் அனைத்தையும் 10 நாட்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆலைகளில் விதி மீறல்கள் நடந்திருப்பது உறுதியானால் ஆலைகளை மூடுவது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10க்கு 10 அறையில் 4 வாசல்கள் அமைக்கப்பட்டு ஓர் அறையில் 4 பேர் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்றும், 4 பேர் மட்டும் பணிபுரிய வேண்டிய அறையில் 20 பேர் வரையில் பணியமர்த்தப்படுவதும் விபத்துக்கும் உயிரிழப்புக்கும் அடித்தளமாகிறது எனவும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. பட்டாசு ஆலைகளில் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், இனி ஒரு பட்டாசாலை விபத்து கூட நடக்கக்கூடாது என்றும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொழிலாளர் காப்பீட்டுத் தொகையை பட்டாசாலைகள் கட்டாயம் வழங்குவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம், விருதுநகர் மாவட்டத்தில் தனித்தனியாக ஆலைகளை ஆய்வு செய்து 10 நாட்களில் அறிக்கை தரவும் ஆணையிட்டுள்ளது. மேலும் பட்டாசாலை விபத்துகளால் உயிரிழப்புகளை தடுக்க குழு அமைத்தும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.